ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியான ரா பனானா கட்லெட். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வாழைக்காய் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பீல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜார் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த கப்பளவு உடச்சக்கடலை ஆட் பண்ணுறேன், ரோஸ்டட் சனா தால். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு க்ரீன் சில்லி வந்து நல்லா சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 வாழைக்காய்க்கு குவான்டிட்டி மெஷர்மெண்ட் வந்து 1/4 டீஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த ஆயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாயில் பண்ண டைம்லேயே வந்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டு மாதிரி கட்லெட் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியான ரா பனானா கட்லெட் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.